இதுக்கே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ஆமா, இதுக்கே வந்து 5 ஹெச்பிக்கு வந்து நான் இம்ப்ளர் 7 ஹெச்பி இம்ப்ளர் போட்டிருக்கேன். ஆம்ஸ் ரேட்டிங் கூட எடுக்குது. ஆம்ஸ் எடுக்குது. நம்ம ஒரு பொருள் கொண்டு வரோம்னா இப்போ இந்த டிவைஸ் பண்றோம் வச்சுங்களேன், ஒரு மோட்டருக்கு போட்டு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கணும், மோட்டருக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிசர்ச் பண்ணி தான் டிவைஸ் வெளியில வருது. ஆமா, ஒரு பைப்ல கோலி குண்டு போட்டு பண்ணும்போது ப்ரெஷர் கிரியேட் ஆகும் மோட்டர். கண்டிப்பா ஆகும். ஏன்னா ரிஸ்டிக் ஆகுதுங்க. அது ஆயிடுச்சு. எங்களுக்கு ஸ்டால் போட்டிருந்தோம். நாங்க வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி உங்களை பார்த்தா ஒருத்தர் கோலி குண்டு போட்டாரா, நாங்களும் பார்த்து அவர்கிட்ட சொல்லிட்டாரு நீங்களும் பண்ணிக்கலான்ட்டாரு எல்லாரையும். அங்க போட்டு மோட்டர் பத்தி இவர்கிட்ட என்ன சொன்னா லேயர் லேயரா சிலிக்கான் பால் வந்து லேயர் லேயரா அடிக்கிருக்காங்க. அதுக்கு மேல காப்பர் கோட் எடுத்து இது ஜாமெட்ரிக்கலா ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி ப்ரெஷர் இல்லாம வெளியே வரதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம். அது ப்ரெஷர் பத்தாம தான் அந்த எக்ஸ்ட்ரா லைன் போட்டு விட்டுருக்கேன். அதான் அந்த எல்லாம் கிளீனா நான் ஒன்றும் சொல்லல. சரிங்க சார், சீப் அண்ட் பெஸ்டா இருக்குனாரு, தாராளமா பண்ணிக்கிங்கன்ட்டு. நானு 2 பேர் ஃபோன் பண்ணி இல்லை சார் எங்களுக்கு வந்து பைப் ஒன்று வெடிச்சு போச்சு, ஒன்று மோட்ரு கண்டோம் ஒன்று. சரி சார், எல்லாமே அப்படிதான் ஒரு ரிசர்ச் பண்ணி பண்ற பொருளுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லைன்னா. இப்போ ஒருத்தர் திருப்பி பழையபடி வராங்க. அதான் நடுவில் 6 மாசத்துக்கு பிரேக் ஆகி வரும். ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு பிரேக் ஆகும். அதுதான் இது கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் இந்த ஹைபிரிட் மரம் சார். இதெல்லாம் ஓகே, ஒரு 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் தான் காய்க்கும். அதனால என்ன பண்ணா அங்க இடையில கண்ணு வச்சு விட்டேன். ஒரு 180 கண்ணு போட்டு விட்டேன். ஓகே, அவன் இதெல்லாம் கொஞ்சம் நாட்டு மரம் மாதிரி தெரியுது எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு வைக்கலான்ட்டு அப்படி இருக்கிறேன். மரம் வந்துடும், கொண்டு வந்துடும். ஓகே, பரவாயில்ல. நீங்க நேரடி பராமரிப்புன்றதால உங்களால ஒரு ஆமா சார். ஆமா, இங்க இந்த செடியெல்லாம் வந்துருச்சு பாருங்க. முதல்ல இதெல்லாம் கொய்யா கண்ணு, இந்த எலுமிச்சங்கள்லாம் வராது, நல்லா வந்துருச்சு. இப்போலாம் நான் தைரியமா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இல்ல இந்த சொர செடி இதெல்லாம் வராது முதல்ல நம்ம டிவைஸுக்கு முன்னாடி. ஆமா, டிவைஸுக்கு முன்னாடி எந்த செடியும் வராது. இது வந்து வந்திருக்கு பாருங்க இதெல்லாம். ஓகே, பாக்கு மரமே 4 போட்டேன், 1 காஞ்சி போச்சு. அதை ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாக்கு. ஓகே, இதுல வந்து மிளகு போடலான்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, மிளகு போறதுக்கு முன்னாடி ஈஸி லெவல் கம்மி பண்ணணும் நீங்க. என்ன சார்? ஈஸி எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி சொல்றோம் இல்லையா மண்ணில். ஆமா ஆமா, கம்மி பண்ணி நேச்சுரலா மாத்தணும். நீங்க மிளகுலாம் போடாம ஆர்கானிக் உரம் போய் தான் சில்வர் யோக்கன் ஒரு மரம் இருக்குல்ல, ஆமா, அதை போட்டுட்டு வரிசையா போட்டுட்டு இதுலயே ஏத்தலாமே. நீங்க பாக்குறதுல ஏத்துனா வெட்டம் இது வெட்ட முடியாது, தேங்காய் வெட்ட முடியாது. இல்ல இல்ல